பிரெடேட்டரோட கிளான்ல இருந்து வெளியேற்றப்பட்ட யங் அண்ட் வீக்கான குட்டியான ஒரு பிரெடேட்டர். டெக்ன்ற புரோட்டகனிஸ்ட் பிரெடேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த படத்தை நம்ம பார்க்க போறோம். தன்னோட ஒர்த்தினஸ் தான் ஃபாதருக்கும் கிளானுக்கும் ப்ரூஃப் பண்ணி தன்னோட ஃபர்ஸ்ட் ஹண்ட் பண்றதுக்காக கலஸ்கின்ற ஒரு பிளானட்டுக்கு போற நம்ம யங் பிரெடேட்டர். இந்த பிளானட்டோட நேம் கலஸ்கி. இதோட மீனிங்ன்றது பாத்தீங்கன்னா பிளானட் டெத்ன்றது தான் அந்த நேமோட மீனிங்கே இருக்கு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிளானட்டுக்கு தான் நம்ம டெக் போறாரு. டெக் சோலோ அந்த பிளானட்டுக்கு போறதுல கூட ஒரு ஹியூமனாடி கிரியேட் பண்ணப்பட்ட சிந்தசைடையும் கூட கூட்டிட்டு போவாரு. இந்த சிந்தசைடு ஏலியன் படங்களை நீங்க பார்த்திருக்கலாம். வேலாண்ட் அண்ட் யுட்டானி கம்பெனியோட ரெடி பண்ற ரோபோட்ஸ் அது. இந்த ஒரு சிந்தசைடை எலிஃபனிங் டாக்டர்ஸ் தான் ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த வேலாண்ட் அண்ட் யுட்டானி கம்பெனியோட லோகோ இந்த ட்ரைலர்ல ஒரு சில இடத்துல நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஏலியன் அண்ட் பிரெடேட்டர் சேம் யூனிவர்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஃபிஷியலா. ஃபியூச்சர்ல ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர்ன்ற படம் டெஃபினட்டா நடக்க தான் போகுது. அதுக்கான அடித்தளமா கூட இதை பார்க்கலாம். அடுத்து இந்த சிந்தசைட் கம்பெனியோட நம்ம பிரெடேட்டர் எப்படி அதோட ஃபர்ஸ்ட் ஹண்ட்டை கிரேட்டா முடிக்குதான்றது அந்த படத்தோட கதை. முடிச்சா அதோட ஒர்த்தினஸ் ப்ரூஃப் பண்ணி அது கிளான்ல ரீஜாயின் பண்ணிட முடியும். இல்ல அதோட கதை இங்கே முடிச்சுக்கணும். இது போஸ்டர்ல கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹண்ட் லாஸ்ட் சான்ஸ்ன்ற மாதிரி. அடுத்து இந்த டெக்ன்ற பிரெடேட்டர் ரொம்ப ஹியூமனைஸ் பண்ணப்பட்டிருக்கு, குட்டியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதோட கிளான்ல இப்போதைக்கு ரொம்ப யங்காவும் வீக்காவும் இருக்க ஒரு பிரெடேட்டர் இது. அதான் அந்த பிரெடேட்டர் குட்டியா காமிச்சிருக்காங்க. ஹியூமனைஸ் பண்ணப்பட்டதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா புரோட்டகனிஸ்ட் அந்த படத்துல பிரெடேட்டர் இருக்கிறதுனால அது லுக் அவங்க ஹியூமனைஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது தேவை கிடையாது. ரைட்டிங் பக்கம் இருந்தா எந்த ஒரு புரோட்டகனிஸ்ட் கூட நம்ம ஈஸியா கனெக்ட் ஆயிடலாம். அடுத்து டெக்கோட ஹேர்ஸ்டைல் நோட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட வைக்கிங்ஸ் மாதிரியே இருக்கும்.